அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் குமாரோடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலிருந்து டெஸ்ட்டு. இன்றைய வீடியோவில் 51 கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன். என்ன குமார், 51 கேள்வி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் எடுக்க முடிந்தது. 51 கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 51 கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் பார்த்துருங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? கேள்விகளை கேட்டவுடனே அம்பு போல் விரைந்து பதில் சொல்ல வேண்டும். எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் ஹைப்புன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கூட ஹைப் கொடுக்கலாம். ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிவிடுங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம். விடையை பார்க்கலாங்களா? விடை ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். அடுத்து 2வது கேள்வி. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாமா? அகழி அப்படின்னா நீர்நிலையோடு தொடர்புடையது. ஆறும் வரும், இளைஞ்சியும் வரும். புலரி என்பது வராது. புலரி என்பது நீர்நிலை அல்ல. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது என்ன நூல்? நல்லா கவனிங்க. பண்பாட்டு கருவூலம் இப்படி கூட கேட்பாங்க. இப்படி விளங்கும் நூல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை புறநானூறு. தமிழரின் பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் ஆண்டாள். ஆண்டாள் இவங்க தான் பாடியிருப்பாங்க. அடுத்து 5வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியாச்சுங்களா? விடையை பார்க்கலாங்களா? கந்தம் அப்படின்னா மனம், மிசை அப்படின்னா மேல், வாவி அப்படின்னா பொய்கை, பணிலம் அப்படின்னா சங்கு. அடுத்து 6வது கேள்வி. பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு இப்படி சொன்னவர் யார்? நீரின்றி அமையாது யாக்கை இப்படி சொன்னவர் யார்? மாமலை போற்றுதும் இப்படி சொன்னவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னவர் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். திருக்குறள். நீரின்றி அமையாது யாக்கை இப்படி சொன்னவங்க அவ யார்? மாமலை போற்றதும் இப்படி சொன்னவர் இளங்கோவடிகள். அடுத்து 7வது கேள்வி. பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு என்று அழைப்பர்? ஏரியை என்னன்னு அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க. பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் இருக்கிற ஏரிக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? ஏரிக்கு கண்மாய் என்று பெயர். கண்மாய். பேச்சு வழக்கில் கம்மாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பேச்சு வழக்கு, ஆனால் அதுக்கு பேர் கண்மாய். அடுத்து 8வது கேள்வி. கோட்டையின் புறத்தில் அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் என்ன? ஒரு பெரிய கோட்டை இருக்கும். கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நீர் அரண் அமைச்சிருப்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அகழி. அகழி. அடுத்து 9வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? தரளம் அப்படின்னா முத்து, கலை அப்படின்னா கரும்பு, மாடு அப்படின்னா பக்கம், மேதி அப்படின்னா எருமை. அடுத்து 10வது கேள்வி. 9 நாளி உடுப்பவை இரண்டே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? 9 நாளி உடுப்பவை இரண்டே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறில் இடம்பெற்றிருக்குங்க. புறநானூறு. அடுத்து 11வது கேள்வி. பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக இங்கே என்ன வரும்? அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும்
இங்கே என்ன வரும்? இது வந்து பயிற்சி வினாங்க. பயிற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். விடையை பார்க்கலாங்களா? கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. இதான் வரும். இதெல்லாம் ஒரு கேள்வியாகுமாறு அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி தான். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்து 12வது கேள்வி. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். அடுத்து 13வது கேள்வி. பொறுத்துங்க பார்க்கலாம். சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? சுரிவலை அப்படின்னா சங்கு, வேரி அப்படின்னா தேன், பாண்டில் அப்படின்னா வட்டம், சிமயம் அப்படின்னா மலை உச்சி. அடுத்து 14வது கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளிர். இப்படி சொன்னவர் யார்? கணியன் பூங்குன்றனார். அவர் எழுதிய பாட்டு எங்கே இருக்குது? புறநானூரில் இருக்குது. புறநானூறு. அடுத்து 15வது கேள்வி. மல்லல் மூதூர் வையமேந்தே. இதில் இருக்கிற இந்த மல்லல் என்ற சொல்லின் பொருள் என்ன? மல்லல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மல்லல் என்ற சொல்லின் பொருள் வளம். மல்லல் என்றால் வளம். அடுத்து 16வது கேள்வி. சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார்? சர் ஆர்தர் காட்டன் இவரை வந்து நியமித்தாங்க. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமித்தாங்க. எந்த ஆண்டு நியமித்தாங்க அப்படின்னா 1829வது ஆண்டு நியமித்தாங்க. 1829. அடுத்து 17வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? நாளிகேரம் அப்படின்னா தென்னை, கோழி அப்படின்னா அரச மரம், சாலம் அப்படின்னா ஆச்சாமரம், தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். அடுத்து 18வது கேள்வி. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன், நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடன். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை புறநானூறு. புறநானூறு. அடுத்து 19வது கேள்வி. பொறுத்துக. இது வந்து பயிற்சி வினாங்க. இதை நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். யார் யார் படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது புத்தகத்தில் ஒரு ஓரமாக கொடுத்துருந்தாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? கந்தி அப்படின்னா என்னென்னு பொருள்னு பார்த்தீங்கன்னா, கந்தினா கந்தகம், வாசம், கமுகு, பாக்குன்னு அர்த்தம். நெடில் அப்படின்னா நீலம், நெட்டெழுத்து, மூங்கில் அப்படின்னு அர்த்தம். பாலி அப்படின்னா ஒரு மொழி. பாலி என்பது ஒரு மொழி, வட இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழி. ஆலமரம், கல் இதை குறிக்கும். மகி அப்படின்னா பூமியை குறிக்கும். அடுத்து 20வது கேள்வி. சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டில் தௌலீஸ்வரம் என்ற அணையை கட்டினார்? தௌலீஸ்வரம் என்ற ஒரு அணையை கட்டியிருக்காரு. யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். எந்த ஆண்டு கட்டினார்னு கேட்டிருக்காங்க. விடை 1873 கட்டினார். 1873. அடுத்து 21வது கேள்வி. கோனிக்கல் ஸ்டோன் கலைச்சொல் அறிக. இதுக்கான கலைச்சொல் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை குமிழிக்கல். குமிழிக்கல். அடுத்து 22வது கேள்வி. தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம். இந்த பாட்டு வரியில் இருக்கிற இரும்போந்து என்ற சொல்லின் பொருள் என்ன? இரும்போந்து என்பது எதை குறிக்கிறது? இரும்போந்து. விடையை பார்க்கலாங்களா? விடை பருத்த பனைமரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம். அடுத்து 23வது கேள்வி. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை புறநானூரில் இருக்குது. எங்கே இருக்குன்னா புறநானூரில் இருக்குது. அதே மாதிரி இது எழுதியவர் யாருன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்னு நினைக்கிறேன். அவர் தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் சில வரிகளை சேர்த்தியும் எழுதியிருக்காரு. என்னென்னா உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் போட்டும் படித்தல் சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார்.
லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடலைன்னா அப்புறம் தெய்வ குத்தமாயிரும், பார்த்துக்கோங்க. அடுத்து 24வது கேள்வி, தௌலீசுரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது? தௌலீசுரம் என்ற அணை எந்த ஆற்றுடைய குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது? விடையை பார்க்கலாங்களா? கோதாவரி ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது. கோதாவரி ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது. அடுத்து 25வது கேள்வி, இலக்கண சொற்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். இலக்கணம். விடையை பார்க்கலாங்களா? விரிமலர் என்பது வினைத்தொகை, தடவரை என்பது உரிச்சொல் தொடர், கருங்குவளை என்பது பண்புத்தொகை, மூடுபனி என்பது வினைத்தொகை. அடுத்து 26வது கேள்வி, சனி நீராடு என்றவர் யார்? சனி நீராடு என்று சொன்னவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? இப்படி சொன்னவர் அவையார். சனி நீராடு என்று சொன்னவர் அவையார். அடுத்து 27வது கேள்வி, இலக்கண சொற்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். இந்த 2வது இயல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பொறுத்துக தான் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? எய்தி அப்படின்னா வினையெச்சம், ஆடுங்கிளை என்றால் பெயரெச்சம், செந்நெல் என்பது பண்புத்தொகை, நிறுத்தல் என்பது தொழில் பெயர். அடுத்து 28வது கேள்வி, குளிர்த்தல் என்பது குளித்தல் ஆனது என்று விளக்கமளித்தவர் யார்? குளிர்த்தல் அப்படிங்கிறது தான் குளித்தலாக மாறிவிட்டது என்று புதுமையான விளக்கமளித்தவர். விடையை பார்க்கலாங்களா? விடை தோ பரமசிவன். தோ பரமசிவன். அடுத்து 29வது கேள்வி, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உடுவையல் ஆக்கி. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாட்டு வரி எந்த நூல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? எழுதியிருப்பதை வைத்தே கண்டுபிடித்திருப்பீர்கள். சிறுபஞ்ச மூலம் என்பது சரி. அடுத்து 30வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? யாக்கை அப்படின்னா உடம்பு, புணரியோர் அப்படின்னா தந்தவர், புன்புலம் என்றால் புள்ளிய நிலம், தார்க்கு அப்படின்னா முயற்சி. அடுத்து 31வது கேள்வி, பொறுத்துக. நீர்நிலைகளை நீங்கள் கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். ஊருணி எதுக்கு வரும்? ஏரி எதுக்கு வரும்? குண்டம், குண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 3வது இயல் பகுதி நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஊருணி அப்படின்னா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். குண்டம் அப்படின்னா சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறு குளம். அடுத்து 32வது கேள்வி, எழுத்தாளர் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? எழுத்தாளர் கந்தர்வனின் இயற்பெயர். விடையை பார்க்கலாங்களா? விடை நாகலிங்கம். நாகலிங்கம். அடுத்து 33வது கேள்வி, கவிஞர் தமிழ் ஒளி எங்கு பிறந்தார்? தமிழ் ஒளின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அவர் பிறந்த இடம் புதுவையில் பிறந்தார். அடுத்து 34வது கேள்வி, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் என்று கூறும் நூல் என்ன? இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வரி. என்ன வரின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் வரிங்க. ஒரு நாட்டுடைய அரண்களை பற்றி சொல்லக்கூடிய வரி. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் அமைந்தது அரண், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இடம்பெற்றது திருக்குறள். அடுத்து 35வது கேள்வி, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? பாரதியாருடைய வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். விடையை பார்க்கலாங்களா? விடை தமிழ் ஒளி. தமிழ் ஒளி. அடுத்து 36வது கேள்வி, கந்தர்வன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? கந்தர்வன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது, விடையை பார்க்கலாங்களா? குருவி பட்டிங்கிறது வராது. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் இதெல்லாம் வரும். குருவிப்பட்டி அப்படிங்கிறது தமிழ் ஒளி எழுதிய நூல். சரிங்களா? இதை எழுதியவர் தமிழ் ஒளி. இவர் வரமாட்டார். தமிழ் ஒளி அவர் தான் எழுதியிருப்பார். 37வது கேள்வி, மா விரைத்தெழுந்து ஆர்ப்ப வரைதரு. இந்த பாட்டு வரியில் இருக்கிற மா என்பதன் பொருள் என்ன? இங்கே இருக்கிற இந்த மா என்பதற்கான பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
விடையை பார்க்கலாங்களா? விடை வண்டு. மா என்பது வண்டை குறிக்கிறது. அடுத்து 38வது கேள்வி, பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல்கள் யாவை? 2 நூலை கண்டுபிடிக்கணும் நீங்கள். பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல்கள் 2 நூல்கள். விடையை பார்க்கலாங்களா? ஒன்று திருத்தொண்டர் தொகை, இன்னொன்று திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த 2 நூலும் வரும். அடுத்து 39வது கேள்வி, சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? பெரிய புராணத்தை எழுதியிருப்பார். விடையை பார்க்கலாங்களா? 12வது நூற்றாண்டை சார்ந்தவர் தான் சேக்கிலார். அடுத்து 40வது கேள்வி, சேக்கிலார் எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர்? சேக்கிலார் எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர்? இதற்கான விடை 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தவர் தான் சேக்கிலார். அடுத்து 41வது கேள்வி, தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? விடையை பார்க்கலாங்களா? 40 துணை வினைகள் இருக்கிறது. அடுத்து 42வது கேள்வி, சேக்கிலார் ஆற்றிய பணி என்ன? சேக்கிலார் என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டிருக்காங்க. இப்படிலாம் கேள்வி வருமானு கேட்டால் கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சேக்கிலார் ஆற்றிய பணி முதலமைச்சர். 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய முதலமைச்சர் தான் சேக்கிலார். அடுத்து 43வது கேள்வி, பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? சேக்கிலாரை இப்படி பாராட்டினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. இப்படியே பார்க்கலாங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 44வது கேள்வி, தமிழ் மற்றும் எந்த மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைக்கு பின்பே இடம்பெறும்? தமிழ்லையும் இன்னும் ஒரு மொழியில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். அது எந்த மொழின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? ஜப்பானிய மொழி. தமிழ் மொழியிலையும் ஜப்பானிய மொழியிலையும் துணை வினை என்பது முதல் வினைக்கு பின்னாடி தான் வரும். 45வது கேள்வி, பெரிய புராணம் எத்தனை அடியார்களின் சிறப்புகளை விளக்கி கூறுகிறது? பெரிய புராணம் எத்தனை அடியார்களின் சிறப்புகளை விளக்கி கூறுகிறது? விடையை பார்க்கலாங்களா? 63 அடியார்களுடைய சிறப்புகளை கூறுகிறது. 63 அடியார்கள். அடுத்து 46வது கேள்வி, இலக்கண குறிப்பை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 3வது இயல் பகுதி நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக வீடியோவை பார்க்கலாம். சரி, வீடியோ பார்க்கலாங்களா? நல்லிசை என்பது பண்புத்தொகை, அடுப்போர் என்பது வினைத்தொகை, நிலமும் நீரும் என்பது எண்ணும்மை, தாய் தந்தை என்பது உம்மைத்தொகை. அடுத்து 47வது கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று கூறும் நூல் என்ன? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. புறநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து 48வது கேள்வி, பொறுத்துக. நூல்களையும் நூல் ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க, பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? வைரமுத்து அவர் எழுதியது தண்ணீர் தேசம். கோமல் சுவாமிநாதன் எழுதியது தண்ணீர் தண்ணீர். மா கிருஷ்ணன் எழுதியது மழைக்காலமும் குயிலோசையும். இறையன்பு அவர் எழுதியது வாய்க்கால் மீன்கள். 49வது கேள்வி, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? மழை உழவுக்கு உதவுகிறது, விதைச்ச விதை 1000 பெருகுது, மரமும் நிலமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன. இப்படி சொன்னவர் மாங்குடி மருதனார். அடுத்து 50வது கேள்வி, கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எது? கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. பூட்டை கிணறு. 51வது கேள்வி, கடைசி கேள்விங்க. வெற்றிகரமாக இன்றைய டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, 51வது கேள்வியை பாருங்கள்.
மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு பெயர் என்ன? மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உறை கிணறு. உறை கிணறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைய டெஸ்ட்டில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.